நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரர் பிஆ ராஜா கொளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரி நமக. இதனுடைய 913வது வீடியோ. காலையில் இது நான் பேசலை, கொஞ்சம் லேட்டாக எழுந்தது லேட்டு, மிச்சம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் லேட்டாக பண்ணும்போது காலையில் டைம் கிடைக்கவே இல்லை. பூஜை முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆகிடுது எனக்கு. காத்தால் பேச முடியல. மதியம் ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கேன். ஒரு 4-4:30 மணி வாக்கில் ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. அதனால தான் டாப்பிக்கே எடுத்துனேன். அது அவர் பேர் ராமபிரசாத் பேர். இஸ் ஒர்க்கிங் நானே குரூப்பில் இருக்கார். அவர் அம்பத்தூரில் கள்ளிக்குப்பத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன். கள்ளிக்குப்பத்தில் இருக்கேன் சார், நான் உங்களை யூடியூப் ஃபாலோவர் அப்படின்னார். நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னேன். இல்லை மாமா, ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாதங்கி மந்திரத்தா தேடிந்தேன். அது அப்புறம் வந்து வெப்சைட் கிடைக்கல, நீங்கள் விளக்கு கடையில் பேசியிருந்த வெப்சைட் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சொன்னதுனால சர்ச் பண்ணிட்டேன். அப்புறமா கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கம் அண்ட் see you னார். தென் ஐ சென்ட் தி அட்ரஸ் டு ஹிம். அதில் மாதங்கியை பற்றியாக பேச்சு வந்தது அவருக்கு. அதாவது எப்படி விளக்கு கடை ராஜலட்சுமி இந்த அவள் மூலமாக வாராகி எப்படி வந்து பிரபல்யம் இருக்காளோ, அது மாதங்கியை சில பேருக்கு பிடிச்சிருக்கு. இது 2 இரும்பு சக்திகள். மாதங்கி வந்து கல்விக்கெல்லாம் அதிபதி அவள் தான். இப்படி வாராகி வந்து பகைவரை கடிதலோ, அதே மாதிரி வெற்றி காண்பதோ, நமக்கு உறுதுணையாக இருக்கணும். வழக்கு கடையில் ஒரு போர்டு போட்டிருக்கா மேலே, இது வாராகியின் கோட்டை அப்படின்னா போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறாவோ அந்த பெண்மணி. இந்த மாதங்கி சொல்லும்போது இன்றைக்கி சாயந்தரம் எடுத்து பார்த்தா யூடியூப் இதில் வாட்ஸ்அப்பில் மதங்கர் உள்ள மதங்கர்னு எழுதியிருக்கார். மதங்க மகரிஷியோட புள்ள பேர் மாதங்கர். நல்லா புரிஞ்சுங்க, மதங்கரோட புள்ள பேர் மாதங்கர். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்துனேன். ஸோ இந்த ராம் பிரசாதனுடைய அந்த அவருடைய பேச்சு கேட்ட பிறகு ரீசன்ட்லி நம்மளுடைய சிஷ்யர் இப்போ இருக்கார் பரணிதரன், திருவேற்காட்டில் இருக்கார். அவர் ஏஐ டெக்னிக்ஸில் கட்டிக்காரர். அவர் மோரோவர் அனிமேஷன் இது நடத்துகிறார், கம்பெனி நடத்துகிறார். அவர் வந்து அந்த ஒலிம்பியா அந்த பிக்சர்ஸ் அதுக்கெல்லாம் ரிலேட்டட் அந்த கம்பெனி. அந்த ஏஐயில் போட்ட இந்த உருவம் அது லகுஷாமலா. 2 கையில் கையோட அம்பாள் இருக்கா. என்ன கீழ் நோக்கி பார்வை, கையில் ஒரு கையில் வீணை, ஒரு கையில் கிளி. இப்படி தான் வந்து மாதங்கி தோன்றான்னு சொல்லி அந்த மதங்க மகரிஷியோட புராணத்தில் வருது இந்த இது. இதே மாதிரி லலிதா முதல்ல வரும்போது 2 கையோட வந்தான் இருக்கு. இதுவும் ஏஐ டெக்னிக்கில் போட்ட படம் தான் அது. ஒரு கையில் தாமரை புஷ்பம், ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரம், ஒரு காலத்துக்கு ரத்ன படஸ்த சிகப்பு கல திண்டில் காலை வச்சிட்ருக்கா லலிதாம்பிகை. அது லலிதா மகாத்திரப்ப சுந்தரி போட்டுன்னு பாருங்கள். இது வந்து ஏஐ டெக்னிக், நாட் மேட் பை எனி ஆர்டிஸ்ட். பேஸ் அப்பான் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த கம்ப்யூட்டர், இட் ஜெனரேட்ஸ். அதில் நிறைய கரெக்ஷன் பண்ணணும் பண்ணியிருக்கா. இது வந்திருக்கு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் யூ. இந்த படத்தை வழக்கு கடை திருமதி ராஜலட்சுமி சிவசனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் நேற்று அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விக்கிரகம் பண்ணுமா நீ, நல்ல மூவ் ஆகும்னா வந்து சிந்தூரான விக்கிரகம்க்கு உண்டான தியான ஸ்லோகத்துக்கு உண்டான அம்பாள் தான். சிந்தூராரண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌளீஸ்வரது தாராரகசேகராம் ஸ்மிருதமுக்கி ஆபீனபட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் விப்ரதீயம் சௌமியாம் ரத்ன படஸ்தரத்த சரணாம் தாயேற்பராம் அம்பிகாம். அதாவது 2 கை, ஒரு கையில் செந்தாமரையும் ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சுட்டுருக்கான் இருக்கு. ஒரு காலை சகப்பு கலை திண்டில் வச்சுட்டுருக்கான் இருக்கு. ஸோ இந்த படம் கொடுத்து இந்த மாதிரி விக்கிரகம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு ஸோ அமுச்சு வைங்க சார்னா அமுச்சு வச்சுருக்கேன் அவளுக்கு. இந்த 2மே வந்து ஏஐ டெக்னிக்கில் உருவாகிற படங்கள். இப்போ டுடேஸ் டாபிக் இஸ் மாதங்கி. இந்த மாதங்கி ஷாமலா இதெல்லாம் வந்து ஒரே கூறு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மதங்கர் ஒரு மகரிஷி இருக்கார். அவர் மந்திரணி அம்பானா மந்திரணியும் மாதங்கின்னு சொல்லக்கூடாது. மந்திரணி அம்பான்றது ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வருக்கு மந்திரணி அம்பான்னு ஒரு பேர் இருக்குது. அவர் ரொம்ப தபஸ் பண்ண அம்மாளே நீ பொன்னாபுரடி அம்மான்னு சொல்லும்போது
நான் வந்து பூமியில் வரமாட்டேன். நான் இருக்கிறது அமிர்த கடலை மத்தியில் ரத்ன தீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில் ரத்ன சிம்மாசத்தில் உட்காந்துருக்கேன் நான். ஐ வில் பி கண்ட்ரோலிங் த ஓல்ட் பீப்புள் ஃப்ரம் ஹியர் ஒன்லி அப்படின்றார். அப்போ வந்து கெஞ்சுறாரு. அப்போ சொல்கிறா, என் ரூபமாகவே ஒரு பொண்ணு பிறப்பா பூலோகத்தில். அப்போ வந்து அவளுக்கு முத்திரேஸ்வரி பேர், என்னோட முத்திர முகத்தையே கொடுத்துருக்கேன் அவளுக்கு அப்படிங்கிறது. அப்போ தான் ஆடி வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறது. அதுதான் மதங்கி. ஸோ அதை ஆடி வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வர்றவர் மதங்கி தீர்த்தத்தில். இது வந்து ஹிமாலயா சுட்டி நடந்த மாதிரி கதை சொல்கிறது ஒரிஜினலாக. இப்போ வந்து வைத்தீஸ்வரன் கோவில் திருக்கடையூர் போகிற வழியில் திருநாங்கூர் வைஷ்ணவ சேத்திரம் இருக்குது. அது உள்ள மதங்காசிரமும் இருக்குது. அங்கே வந்து ஒரு கல்பத்தில் நடந்த மாதிரி சொல்கிறா. எது உண்மையாக நமக்கு தெரியாது. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டை, அவரை வந்து பார்க்கும்போது ஒரு திடீர்னு இந்த மதங்க தீர்த்தத்தில் நீலோத்பல தடாகத்தில் அந்த இதில் மலரில் சின்ன குழந்தை ஒரு கையில் வீணை ஒரு கையில் கிளியோடு அழுதுன்ருக்கு. அது தூக்கி உச்சி போடுறார். அப்பாவோட மாரில் திங்க வெட்டி ஒதுக்கிறது. 8 கோடி யோகினி கணங்களோடு வந்துடுறா வரும்போது. 8 கோடி அம்பாள் வரும்போது, மாதங்கி வரும்போது 8 crores யோகினி கணங்கள் கூட வரா. அவள் வளர்றா. ஒரு 5 அந்த காலத்து பழக்கம் 5 வயசில் கல்யாணம் பண்ணி தரோட பொண்ணுக்கு. அவள் வந்து மதங்க மகரிஷியாச்சே, பரமேஸ்வரன் கொடுத்து தபஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறார். அவளும் தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணி அப்போ வந்து பரமேஸ்வரனை வந்து மதங்கேஸ்வரராக வராங்க சொல்லியிருக்கு. சித்திர மாதம் சுக்லபட்ச சஷ்டியில் வந்து சப்தமி அன்னைக்கு கல்யாணம் ஆனது அவளுக்கு. மாதங்கி கல்யாணம் சித்திரை மாதம் சுக்ல சப்தமி அன்னைக்கு கல்யாணம். அதை பேஸ் பண்ணி தான் மரகதவல்லிக்கும் பரமூர்த்தீஸ்வருக்கும் நான் கல்யாணம் பண்ணுறேன். கடந்த 35 வருஷம் அரியத்துறையில். நம்பாள் வந்து நான் தான் அதுன்றாங்க. இந்த பச்சை கலர் கல் அது கண்ணு சவுண்டே வரும் அந்த சிலையில். அது 4 கரங்களோடு இருக்குது. இப்போ கமிங் டு திஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மதங்க மகரிஷிக்கு மாதங்கர் ஒரு பிள்ளை இருக்கார். அவர் சொல்கிறார் அம்பாக்கிட்ட, மாடி நீ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பொண்ணா பிறந்தே, எனக்கு பொண்ணா பிறக்கக்கூடாது, நீ ஏன் எனக்கும் நீ பொண்ணா பிறக்கணுன்றார் அவர். அப்போ அப்பாவுக்கு வந்து எப்படி பிறந்த அப்படி தோன்றினா இந்த நீலோத்பல தடாகத்தில். இவருக்கு அப்படி பண்ணலாமோ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு அவரோட ஒய்ஃப் பேர் சித்திமதியின் பேர். இந்த சித்திமதியினுடைய கனவுல அப்படியே அம்பாள் தோன்றி தன் காதில் இருக்கிற புன்னை மலர் பூங்கொத்தை எடுத்து அவள் வயிற்றில் தடவரா. அவள் கர்ப்பம் ஆயிடுறது. அந்த கர்ப்பத்தில் போய் சேர்ந்துடுறா. அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் வந்து இப்போ வந்து இவளுக்கு மாதங்கி சொன்னோம் இல்லையா. இந்த பெண்ணுக்கு பிரம்ம வித்யாம்பிகே பேர். திருவெண்காடு கஷேத்திரத்தில் இவ தான் இருக்கா. யார்? பிரம்ம வித்யாம்பிகைன்ற மாதங்கரோட பொண்ணு தான் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் மணக்கிறாங்க. ஈஸ்வரன் பேர் ஸ்வேதாரண்யேஸ்வரர். ஸ்வேதம்னா வெள்ளை, திருவெண்காடு புதன் கஷேத்திரம் பின்னாடி சொல்லப்படுறது. அது வெளியில் தான் இருக்கும். அந்த பிரம்ம வித்யாம்பிகை கோவிலுக்கு வெளியில் தான் அது இருக்குது. சின்ன ஒரு மாடக்கோவிலாக இருக்குது. இப்போ பெருசாக பண்ணி காலத்தில் இல்லை இருக்குது. திருவெண்காடு கஷேத்திரம் உள்ள 3 புஷ்கரணி இருக்குது. சூரியன், சந்திரன், அக்னி 3 புஷ்கரணி இருக்குது. அகோர வீரபத்திரர் இருக்கார். அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது திருவெண்காட்டில். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த பிரம்ம வித்யாம்பிகை தான் மாதங்கரோட பொண்ணு சொல்லியிருக்கு. சித்திமதிக்கும் மாதங்கருக்கும் பிறந்த பொண்ணு இப்போ தான் பிரம்ம வித்யாம்பிகை. அழகாக வந்து ஒரு கையில் நீலோத்பலமும் ஒரு கையில் வந்து அக்ஷமாலைன்னு அப்படியே உருண்டையாக போட்டு இதுவாட்டிருக்கும், சக்கரை மாட்டிருக்கும் பார்க்குறதுக்கு. இட்ஸ் நாட் சக்கரம், அது ருத்ராட்ச மாலை தான். அது அப்படி வச்சுருக்கா. ஸோ அந்த பிரம்ம வித்யாம்பிகை. இப்போ இவர் சொன்னார், எனக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுமாமா, எனக்கு வந்து மந்திரம் இது ஆகணும் அப்படின்னாரு. மந்திர உபதேசம் ஆகணுன்றார். சரி நான் சொன்னேன், மந்திர உபதேசம் ஆகணுன்னா நீங்கள் நேராக வாங்கோ, நான் சொல்லித்தரேன்னு. இந்த மந்திரம் வந்து மதங்க ரிஷி அவர் வந்து மாதங்கியோட மந்திரம் கேட்டார் அவர். அதை கேட்டதுனால இப்போ சொல்லிடுறேன் நான். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீராஜ மாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வமுகரஞ்சனி க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி
சர்வதுஷ்டமுக வசங்கரி சர்வசப்த வசங்கரி சர்வலோக வசங்கரி திரைலோகேமே வசமானாய ஸ்வாக சௌம் க்ளீமை ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இதுதான் மந்திரம். அதாவது அப்படியே எதிராளி வசப்படுத்திடுவோம். அப்படியே அது அப்போசிஷனே இருக்காது. எதிராளி ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு லோனுக்காக சேங்ஷன் அப்ளை பண்ணுறோம், வேலைக்காக பண்ணுறோமா, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம்னா கூட அவள் வந்து மரியாதையை கூப்பிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவாள். ஏன்னா இவ போய் அவள் மனசில் உட்காந்துருப்போம். எப்பயுமே சொல்லுவாள் மனசு தான் மாத்தங்கின்னு. சரி, நம்ம மனசில் மட்டும் இல்லை, எதிராளி மனசிலே போய் ஆக்கிரமிக்கிறாவோ. அப்பேற்பட்ட காருண்ய சுரூபி லக்ஷ்மி கடாட்சம் மிக்கவள், லலிதாவுடைய முத்திர மோதத்தை வச்சிருக்கவள், ஈக்குவல் பவர் இவளுக்கு இருக்கு. லலிதாம்பிகாவுடைய எல்லா பவர்ஸையும் இவளுக்கு கொடுத்துருக்கா. மந்திரினி அப்படியே மந்திரி சொல்கிறத ராஜா கேட்பான். ராஜாவால் எவ்ரிதிங். ஸோ சிஎஸ் டிபெண்ட் அப்படி பார்ப்பான் மந்திரியை. அவர் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே அவர் சொன்னது பிரகாரம் தான் ஆக்ட் பண்ணுவாள். ஈ கேனாட் போக்கிஸ் நோஸ் எவ்ரிவேர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மந்திரினி அது. அப்போ தண்டினின்ற அவளுக்கு என்ன வேலைன்னா, அவன் முதல்ல உள்ளே விட மாட்டாள். அன்வான்ட் பீப்புள் வந்தால் தண்டநாதான்ற வாராகி வாசலையும் நிறுத்திடுறா அவளை. இந்த கோட்டை உள்ள நுழைஞ்சாதான் நீ நுழையத்தையும் விட மாட்டான். ஸோ நுழைஞ்சு உள்ளே வந்தாலும் சரி, அவனை பார்க்கலாமா வேணாமா, அவனை அர்க்கணங்க பண்ணமா கூடாதான்னு சொல்லித்தது மாதங்கி. ஸோ அதனால தான் மாதங்கி உபாசனை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. தண்டநாதா வந்து நமக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது. அத்தனை தண்டை வச்சுட்டுருக்கா கையில், உண்டாந்தடி அதிலே போட்டுருவா. ரொம்ப இது பண்ணால். ஸோ ஒரு 2 days முன்னாடி, ஒரு 3 days முன்னாடி பார்த்தேன் பெண்மணி. காட்டு பண்ணி, அவள் சாதாரண பண்ணி இல்லை, காட்டு பண்ணி பேசியிருக்கா வழக்கு கடையில் உட்காந்துட்டு. அந்த பெண்மணி இவா இல்லை, ராஜலட்சுமி சிவசங்கர் இல்லை, அவள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருந்திருக்கா. அவள் வந்து பேசுகிறா. அந்த மாதிரி காட்டு பண்ணி கிடையாது. வாராகி வந்து அவள் தெய்வீக பெண்மணியோ. அவளுடைய தேரை இழுக்கிறது யாருன்னா காட்டு பன்றிகள். வாராகியினுடைய தேரை இழுக்கிறது தான் காட்டு பன்றி. தவிர வாராகியே காட்டு பன்றி சொன்னால் தப்பு இல்லையா? அது தப்பு. இட்ஸ் நாட் அக்செப்டட். முகம்தான் வந்து அவளுக்கு பன்றி முகம் தவிர. ஏன்னா வந்து இவரே வந்து மகாவிஷ்ணுவே வந்து வராக உருப்படுத்திருக்கா இல்லையா? அந்த வராகம்ன்றது ஒரு பெரிய இது. இந்த பூமியை இந்த ஹிரண்யகசிபு வந்து ஹிரண்யாட்சன். இந்த ஹிரண்யன் வந்து என்ன செய்கிறான், இந்த பூமியை பாயாட்டு சுருட்டின்னு பூமி கடலில் கூட வச்சுக்கிறான். அதை போய் குத்தி பல்லால் மேலே கொண்டு வர்றார் வராக அவதாரம். ஸோ அந்த வராக அவதாரம் அதனுடைய அந்த முழு பவர் இவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? வாராகிக்கிட்ட இருக்குது. ஸோ அவளை போய் காட்டு பன்றிலாம் சொல்லக்கூடாது. நம்ம காட்டு பன்றிகளால் இழுக்கப்படும் தேரை உடையவள் அவள். அதுதான் கிரிச்சக்கர் ரதாருட தண்டநாதா பிரசுத ஜுவாலாமானடி காட்சித்த வன்னி பிராகார மத்திக அப்படின்னு வருது. கேய சக்கரம் வந்து மந்திரினி. இது கேய சக்கரதாரோட மந்திரினி பரிசேவித. அப்புறம் கிரிச்சக்கரம் வருது. அப்புறமா வந்து இவளுது தனி சக்கரம். யாருது? ரதம். கருணீ ரதம், பாலா ரதம். அம்மா இது ஸ்ரீசக்கர ரதம். ஸோ லலிதா இது ஸ்ரீசக்கர ரதம். இவளது வந்து மந்திரினி. இது வந்து கேய சக்கர ரதம். இவளது வந்து கிரிச்சக்கர ரதம். கர்ணீ ரதம்ன்றது பாலா. அது சரி, இந்த மாதிரி இருக்கா. நான் கூட வழக்கு கடை போயிருக்கும்போது ஏன் பாலா மட்டும் வந்திருக்கா இங்கே இருக்க ஆரம்பித்தேன். ஸோ அம்பாள் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணோம். அதை பாலா வரப்போதான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கொண்டு பார்த்துச்சுக்கா வாராகியை. ஏன்னா அந்த இதில் திரிபுரா ரகசியத்தில் வருது, இந்த சண்டை போகிறதெல்லாம் வருது, பண்டனோட சண்டை போகிறதெல்லாம் வருது. அந்த சண்டையில் இந்த குழந்தை தனியாக போகிறது. இந்த 9 வயசு குழந்தையான பாலா சண்டைக்கு தனியாக போகும்போது நீ போகக்கூடாதுன்ற. அப்போ லலிதா பார்த்த உடனே நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி வாராகி போகிறா. ஸோ எங்கெல்லாம் பாலா இருக்காலும் அங்கே வாராகி வந்துடுவோம். ஸோ ஷி ஹேஸ் டு டேக் கேர். அப்போ கோவப்படுது பாலா, நீ வர வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு. இல்லைம்மா, அவன் என் பின்னாடி வேணாவா அப்படின்னு. ஸோ அங்கேயும் இதில் நம்ம விளக்கு கடையிலையும் பாலா முன்னாடி இருக்குது, பின்னாடி தான் இருக்கா வாராகி இருக்கா.
நம்மளுக்கு கீழே வாராகியினுடைய வலப்பக்கத்தில் பாலை உட்காந்துருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். கிளி கொஞ்சம் மூஞ்சியில் பெருசாக மொக்குமா இருக்கும் முகம். அது சிரிச்சின்னு இருக்கு அப்படியே. அப்போ சொன்னேன், அபிஷேகம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமின்னா. உண்மையாகவே அதை லயிச்சு பண்ணுறா அவள். நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து பார்த்தோம், நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் வந்து தனியாக கவரேஜ் பண்ணி பழன்னு கிணக்கிற அதை இந்த பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அழகாக மாலை போட்டிருக்கான். நெல்லிக்காய் மாலை. நெல்லிக்காய் ஓட்டை போட்டு பண்ணலாவா. நெல்லிக்காவை ஒரு இதில் உள்ள சுற்றி அதை வந்து கட்டியிருக்கா. அதே மாதிரி தாமரை மாலைகள், வாராகிக்கு வந்து நிறைய தாமரை மாலைகள்லாம் இருந்தது. அந்த இடமே வந்து நல்ல வைப்ரேஷனோட இருந்தது. கமிங் டு திஸ், இந்த மாதங்கி உபாசனன்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மனுஷாக வரணுன்னா நம்ம வந்து இந்த வி ஆர் லிவிங் இன் த ஹெட்ரோஜினியஸ் வேர்ல்டு. எல்லோரும் பிராமணா கிடையாது, எல்லோரும் இல்லை. ஒரு ஃப்ளாட்னு எடுத்தால் 1 கோடி 2 கோடிக்கு ஃப்ளாட் வாங்குகிறோம். அந்த காலத்து அக்ரஹாரம் சொல்கிற ஒரு பிராமின்ஸ் மட்டும் தான். அப்போ அப்படி இல்லை. ஒரு பில்டிங் எடுத்து பார்த்தா இந்த பக்கத்தில் முஸ்லீம் இருப்பான், அந்த பக்கத்தில் கிறிஸ்டியன் இருப்பான், இங்கே மேலே நாடார் இருப்பா, இங்கே முதலியார் இருப்பா, ரெட்டியார் இருப்பா, நாயுடு இருப்பா. இட்ஸ் எ ஹெட்ரோஜினியஸ் குரூப்பு. இந்து மதத்தை சேர்ந்த வாழையருக்கும் கூட சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒவ்வொரு மதத்தை நம்ம மதிக்கிறோம். அவளோட கான்செப்ட் அது வச்சுருக்கா. இங்கே சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் வி ஹேவ் டு லீவ் வித் அதர்ஸ். நம்ம வந்து அவாத்தில் வந்து சம்பந்தம் பண்ண போகிறதுன்னு அதெல்லாம் கிடையாது. நான்வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு மூஞ்சி சிரிச்சிரு கடுகடும் இல்லாமல், இப்போ ராஜலட்சுமி சிவசங்கர் நாட்டம் சிரிச்சின்னு பேசணும் வாங்க அப்படின்ற கடைசி வரை இந்த புன்சிப்பு மாறவே இல்லை அவங்ககிட்ட பார்த்தேன் நான். அதனால தான் அந்த சரஸ்வதியும் லட்சுமி வாடிரமா சிவிதான்ற மாதிரி அவங்ககிட்ட ரெண்டுமே தாண்டவ மாட்டேதாங்க. சரஸ்வதி கடாட்சம் நிறையா இருக்குது, லட்சுமி கடாட்சம் ஆல்ரெடி குடும்ப பாரம்பரியம் அது இருக்குது அங்கே. அது வந்து எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, மாதங்கி உபாசனை வரும்போது லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சம் சேர்ந்துடும், ரெண்டுமே சேர்ந்துடும். அது சார் இதுதான் வந்து வில்லும் அம்பும் அப்படின்ட்டு ராட்சஸ்டரில் போட்டுருந்தா. இந்த புஸ்தகம் கிடைக்கல, வெளியில் கிடைக்கல. இப்போ இது என்னோட ஆர்ட். இது கேரிகேச்சர் மாதங்கி அல்லது ஷியாமலான்னு சொல்கிறாங்க, 2 கை. அதாவது முகம் வந்து சிரிக்கணும். ஒன்றே திரும்பி போர்டெல்லாம் சரி பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. கண்ணே பேசணும். கண் மேல் நோக்கி பார்வை வந்துச்சுக்கு வேறு மாதிரி இருக்கும். கீழ் நோக்கி பாருங்கள், நேருக்கு நேர் பார்வை இருக்கணும். இதில் உள்ள வாராகி காமிச்சிருக்க 8 கை வாராகி. சங்கு சக்கரம், கலப்பை உலக்கை, வாள் கேடயம், மரம் அபயம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கீழே இருக்க எந்திரம் இருக்குன்னு மாதங்கியோட எந்திரம் ஸ்தாபிதம் ஆகிருக்கு சொல்லப்படுறது. மதுரை மீனாட்சிக்கு மாதங்கியோட இந்த மாதங்கியினுடைய மறுவடிவு தான் மதுரை மீனாட்சி சொல்லப்படுறது. மாதங்கியோட எந்திரம் எடுத்து பார்த்தா 5 கோணம். ஏ, இந்த இங்கிலீஷ் லெட்டர் ஏ போட்ட மாதிரி போட்டு 2 கால்லேருந்து இப்படி போட்டு அப்படி பண்ணிட்டா 5 கோணம் வந்துடும். சுற்றி ஒரு வட்டம், 8 தாமரை. இது வந்து மாதங்கி. இது வாராகிக்கு வேறு மாதிரி இருக்கும். வாராகியினுடைய யந்திரம் வந்து இவளுக்கு 5 கோணம் இல்லையா, வாராகிக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மாதங்கி. எனக்கு அந்த காலத்தில் வாராகி மந்திரம் சொல்லும்போது பேர் அவர் பேர் அம்மாஞ்சி சாஸ்திரி பேர். அவர் தான் கற்றுக் கொடுத்தார். வாராகி மந்திரம் கொடுத்து 25 வருஷம் இருக்கும் சொல்லிக் கொடுத்து எனக்கு. அதாவது ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈ ஓம் சர்வதுஷ்ட கிரகான் மாரிய ஸ்வாக. ரொம்ப எளிமையான மந்திரம். கும்பகோணத்தை சேர்ந்த மந்திர சாம்ராட்ன்றவர்
இதை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்த அம்மாஞ்சி சாஸ்திரிக்கு 98 வயசு. அவர் வந்து தன்னுடைய எனக்கு 90 வயசுக்கு மேலே எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதை. ஆவரண பூஜைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது வேறு தனி. அது நம்ம வாராகி வந்து தனியாக பார்க்கலாம். வாராகிக்கு வந்து வாராகி மாலை, அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் வந்து சுந்தரேஸ்வரர்ன்ற சோழராஜாவுக்கு மந்திரியாக இருந்தவர், தளபதியாக இருந்தவர் அவர் எழுதின்றார். அப்புறமா வந்து கவிஞர் வீர கபிராயர்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்கிறார். அவரும் ஒன்றான்னு எனக்கு தெரியல. புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும்போதெல்லாம் அவரோட புஸ்தகத்தில் சுந்தரேஸ்வரர்ன்றவரால் ஏற்றப்பட்டது தான் வாராகி மாலையும் போட்டிருக்கா. பட் சுந்தரேஸ்வரர் தான் இந்த வீர கவிராஜ பண்டிதரான்னு தெரியல. அது ஒன்று இருக்குது. அதுவும் வி ஹேவ் டு கிளாரிஃபை உண்டையார் அதை அது தேடின்னு இருக்கேன். அதை அந்த என்ன இந்த குறிப்புகள்லாம் கரெக்டாக வரணும். இப்போ எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லிடுறாள். இவா எழுதலை அவள் எழுதினான்ற அந்த மாதிரி. எப்படின்னா இந்த சுமேதஸ் என்ற மகரிஷியை சுமேதஸ் மூலமாக ஏற்றிருந்தால் ஹரிதாயனர் சொல்லப்பட்டிருக்கு. சுமேதஸ்க்கு உண்டு பேர் ஹரிதாயனர். ஹரிதாயன சமைக்கிறது தான் திரிபுரா ரகசியம். அப்படி போகிறது கதை அது. ஸோ இப்போ வந்து நம்ம மாதங்கியை பற்றி பார்த்துருக்கோம். மாதங்கி உபாசனை ரொம்ப நல்ல சாத்வீகமான உபாசனை அது. ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஷியாமளா தண்டகம் சொன்னால் நல்லது. டிகே பட்டம்மா ரொம்ப அழகாக பாடியிருக்காத. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, குவாலிட்டி. அது எப்படி எம்எஸ் சுப்ரமணியம் சொன்ன வெங்கடாஜல சுப்ரபாதம் ஆதிகாலத்தையும் ஃபேமஸ். அதே மாதிரி சூலமங்கலம் சொன்ன சஷ்டி கவசம் அது பீட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி டிகே பட்டம்மா சொன்ன ஷியாமளா தண்டகத்துக்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அது. ஒவ்வொரு குரல் வித்தியாசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இனிமையாக இருக்கணும். அதில் அந்த ஏற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாவ. பரமாச்சாரியாரே டிகே பட்டம்மா சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பாடு சொல்லி கேட்டு ரசிப்பார் அதை. இன்றைக்கி முழுக்க நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம மாதங்கியை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது வராகி சொல்லியிருக்கேன் நான் அதை. பட் மெயின் இது வந்து மாதங்கி வந்து மதங்கரோட பொண்ணாக பிறக்கிறார். அவரோட புள்ள பேர் மாதங்கர் பேர். அவர் பொண்ணாக பிறகு பிரம்ம வித்யாம்பிகை என்ற அந்த பெண்மணி. அவள் பேர் மாதங்கி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மாதங்கி மதங்கரோட பொண்ணு, அது வேற. சித்திமதிக்கு மாதங்கருக்கு பொண்ணை பிறந்து தான் பிரம்ம வித்யாம்பிகை என்ற அந்த பெண்மணி தனியது. ஸோ இது வந்து ஒரிஜினலாக நடந்த இன்சிடெண்ட்லாம் வந்து ஹிமாலயாஸ் ஒட்டி தான் நடந்திருக்குதெல்லாம். அப்புறமா தமிழ்நாட்டில் வந்து திருநாங்கூர்ன்ற ஸ்தலத்தில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.